ஜகபர் அலி கொலையை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, சற்று நேரத்திற்கு முன்பாக தான் நம்ம பார்த்திருந்தோம். ஜகபர் அலியினுடைய புகாரில் இருக்கக்கூடிய குவாரிகள்ல தற்போது ஆய்வு நடைபெற்று வருகிறது அப்படின்னு. இப்போ அவருடைய கொலையை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, விவரம் என்ன? திலகவதி, ஜகபர் அலியின் கொலையை ஒட்டுமொத்தமாக பல்வேறு அரசியல் கட்சியினரும் கண்டிச்சிருக்காங்க. அதே போல சமூக ஆர்வலர்களும் கண்டிச்சிருக்காங்க. தேமுதிக கூட இன்னும் 2-3 நாட்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில போராட்டத்தில் ஈடுபட போறாங்க. இந்நிலையில் தான் தமிழக வாழ்முறை கட்சி சார்பில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அக்கட்சியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கைன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொலையை முதல்ல கண்டிக்கிறாங்க. அதற்கு பின்னராக இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். தமிழக முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட உயிரிழந்த ஜகபர் அலியின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூற வேண்டும். அதே போல இந்த சம்பவத்திற்கு காரணமான அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். வட்டாட்சியர், கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமின்றி இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும். அதே போல உயிரிழந்த ஜகபர் அலியின் குடும்பத்தினருக்கு 5 கோடி ரூபாய் நிவாரண உதவி தொகையாக அரசு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தான் அவங்க தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி சமூக ஆர்வலர்கள், அதே போல கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளரும் தற்போதைய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிர்வாகியுமான உதயகுமார் உள்ளிட்ட பல்வேறு கூட்டமைப்பை சேர்ந்தவர்களும் பங்கேற்று தமிழக அரசுக்கு எதிராகவும் இந்த கொலைக்கு எதிராகவும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி வருவதோடு கண்டன உரையும் ஆற்றி வருகிறாங்க. இதனைத் தொடர்ந்து போலீசார் அங்கு பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து அவங்களுக்கு போராட்டம் தொடர்ந்து வருகிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.